ஹலோ மை டியர் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். காலத்தை பயந்து கொள்ளுங்கள். காலம் என்பது இறைவனின் கைவசமே உள்ளது. அவனே இந்த உலகத்தை படைத்தான், அவனே இந்த உலகத்தை பரிபாலிக்கின்றான். அவன் காலத்தின் மீது சத்தியமாக இருக்கின்றான், அவன் காலத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றான். எனவே காலம் என்பது முன்னோர்களால் காலத்தை பயந்தார்கள், வெற்றிகளையும் ஈடேற்றங்களையும் பெற்றார்கள். நாம் இன்று காலத்தை மறந்தோம். இன்று அசௌகரியங்களையும் சோதனைகளையும் காலத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். காலம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான பங்களிப்பை தருகின்றது. எனவே காலத்தின் பயத்தை நாம் எங்கள் உள்ளத்தில் கொண்டு இறைவனை பயந்து எம் வாழ்க்கையை நாங்கள் வெற்றியாளர்களாக மாற்றிக்கொள்வோம். காலத்தின் பெருமதியை நாம் பெற வேண்டுமாக இருந்தால் முன்னோர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் காலத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்று. நான் ஒரு படித்த பாடம்தான் என் மனதில் இன்றும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. காலத்தின் பயம் எவ்வாறு என்று. சிறு நண்டு மணல் மீது படமொண்டு கீறும், சில வேளை அதை வந்து கடல் கொண்டு போகும். கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் அவள் கொண்ட பயம் ஒன்று காணும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சிறு நண்டுகள் மணல் மீது கடலோரத்தில் படம் கீறினாலும் அதை சில வேளை கடல் அலைகள் கொண்டு செல்லும். கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் அவள் கொண்ட பயம் ஒன்று காணும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கரிசோறு பொதியோடு மீனவர்கள் எடுத்து சென்றாலும் அவர்களுடைய வரவுக்காக அவர்களுடைய மனைவியோ தாயோ காலத்தை பயந்து காலத்துக்காக பிரார்த்தனை செய்து இறைவனிடம் கையேந்தி கேட்பார்கள், அவர்களை நல்லபடியாக திரும்பி வர வேண்டும் என்று. காலத்தை பயந்தார்கள், அவர்கள் ஈடேற்றம் பெற்றார்கள், வெற்றியாளர்களாக மாறினார்கள். நாம் இன்று காலத்தை சிதைத்தோம், காலத்தின் பயத்தை நாம் தூக்கி எறிந்தோம். காலம் எங்களுக்கு அசௌகரியமாக மாறிவிட்டது. எனவே காலத்தை பயந்து கொள்ளுங்கள். எங்களுடைய வெற்றிகளை நாங்கள் காலத்தின் மூலம் தேடிக்கொள்வோம். இறைவனை எந்த நிலையிலும் எப்பொழுதும் பயப்படக்கூடியவர்களாக